மச்சான்ஸ் அண்ட் மச்சிஸ், இன்னைக்கு நாம 1981ல ரிலீஸான ஒரு ஜென் ஜி வைப் கொடுத்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், நம்ம லெஜெண்டரி பாரதிராஜா சார் டைரக்ஷன்ல கமல் சார் அண்ட் மாதவி மேம் நடிச்ச படம் தான் டிக் டிக் டிக். கதைக்குள்ள போலாமா? தி மர்டர் மிஸ்டரி. ஷெர்லின்னு ஒரு மாடல் ஃபாரின்ல மாடலிங் அசைன்மெண்ட் முடிச்சுட்டு மெட்ராஸ் திரும்புறா. அவளை கூட்டிட்டு போற மாடலிங் ஏஜென்சி காரணங்க அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து உடம்புல ஆபரேஷன் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவ டெட் பாடி தான் கிடைக்குது. நம்ம ஹீரோ திலீப் கமல் சார் லக்ஷ்மி நாராயணன் நடத்துற ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டோகிராஃபரா இருக்கான். ஓபராய்ன்ற ஒரு பெரிய ரிச் பிசினஸ்மேன் நடத்துற பியூட்டி கான்டெஸ்ட போட்டோ எடுக்க போறான். அங்க சாரதா, ராதா, ஸ்வப்னானு 3 பேர் ஜெயிக்கிறாங்க. திலீப்புக்கு ராதா அண்ட் ஸ்வப்னா கூட ப்ரொஃபஷனல் பழக்கம். ஆனா சாரதா கூட லவ் ட்ராக்கு. தி ட்விஸ்ட், திடீர்னு ஸ்வப்னா கொலை செய்யப்படுறா. போலீஸ் நம்ம திலீப் மேலதான் டவுட் படுறாங்க. அவன் தான் கொலைக்காரன்னு சிட்டி முழுக்க வாண்டட் போஸ்டர் ஒட்டுறாங்க. போலீஸ்க்கு பயந்து திலீப் ராதா வீட்டுக்கு ஓடுறான். என்ன, திலீப் ரொம்ப நவன்றதால ராதா அவன அண்ணன் மாதிரி நினைச்சு ஹெல்ப் பண்ணி அவ அப்பார்ட்மெண்ட்ல தங்க வைக்கிறா. தி ஷாக்கிங் சீன். அடுத்த நாள் காலையில திலீப் எந்திரிச்சு டாப் திறந்தா தண்ணி ரத்தமா வருது. வெளியே ஏதோ சத்தம் கேட்டு மொட்டை மாடி வாட்டர் டேங்க் கிட்ட போய் பார்த்தா உள்ள ராதாவோட பாடி ரத்த வெள்ளத்துல கிடக்கு. அங்க இருக்கிறவங்க திலீப் அடையாளம் கண்டுபிடிச்சு இவன் தான் ராதாவையும் கொன்னுகிட்டான்னு நினைச்சு துரத்துறாங்க. திலீப் மறுபடியும் எஸ்கேப். திலீப்போட இன்வெஸ்டிகேஷன். நம்ம ஹீரோவே இந்த மர்டர்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். செத்துப்போன 2 பொண்ணுங்களுக்கும் இவக்கும் காமனா இருக்கிற ஒரே விஷயம் அந்த மாடலிங் ஏஜென்சி தான். திலீப் சீக்ரெட்டா அவனோட கேர்ள்ஃப்ரெண்ட் சாரதா மீட் பண்ணும்போது அவ உடம்புல ஒரு சின்ன தழும்பு இருக்கிற பார்க்கறான். மத்த 2 பொண்ணுங்க உடம்புலையும் இதே தழும்பு இருந்தது அவனுக்கு ஞாபகம் வருது. சாரதா கிட்ட கேட்கும்போது எனக்கு இது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனா ஃபாரின் போட்டோ ஷூட் போறதுக்கு முன்னாடி இது இல்ல. அங்க ஷூட் அப்போ கொஞ்ச நேரம் நான் மயக்கமா இருந்தேன். ஆனா என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றா. த பிக் ரிவீல். கடைசியில தான் அந்த மெயின் வில்லன் ஒபராயோட கொடூரமா பிளான் தெரிய வருது. அவன் மாடலிங் ஏஜென்சி வச்சுக்கிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் பண்றான். ஃபாரின் போட்டோஷூட் கூட்டிட்டு போய் மாடல்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து மயக்கி அவங்க உடம்புக்குள்ள வைரம் டைமண்ட்ஸ் வச்சு தையல் போட்டு இந்தியாவுக்கு கடத்துறான். இங்க வந்தும் மறுபடியும் அவங்கள கடத்தி வைரத்தை எடுத்துட்டு அவங்கள கொன்னுடுறான். தி எண்ட். ஒபராயோட ஆளுங்க திலீப்பை பிடிச்சிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள திலீப் அவனோட எடிட்டர் அண்ட் கேர்ள்ஃப்ரெண்ட் ஹெல்ப்போட உண்மையை வெளியே கொண்டு வந்துடுறான். ஒபராய் திலீப் கொல்ல வரப்போ போலீஸ் சைரன் சத்தம் கேக்குது. நம்ம வில்லன் ஒபராய் பயங்கரமான டைம் அண்ட் வெரியன். போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போறதுக்கு பதிலா தன் கையில வச்சிருந்த வைரங்கள் எல்லாத்தையும் அப்படியே முழுங்கி சூசைட் பண்ணிக்கான். படம் செம்ம த்ரில்லரா இருக்கும்ல. இதான் பாஸ் கதை.